யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யாத்திராகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 19. எக்ஸோடஸ் சாப்டர் 32 verse 19. அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியில் எரிந்து உடைத்து போட்டு, தேவன் கைப்பட ஒரு பலகையை கொடுத்து அவர் கரத்தினாலே எழுதி கொடுத்த தம்முடைய பிரமாணங்களை மோசே 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து மகிமையாய் இருந்து தேவனுடைய முன்புறத்தையும் பின்புறத்தையும் தேவனுடைய முகத்தையும் பார்த்து அவன் மகிமையோடு இறங்கி வருகிறான். எப்போ நம்ம ஆண்டோட ரொம்ப க்ளோஸாக இருக்குமோ அப்போதான் ஒரு போராட்டமாக நமக்கு வருது இல்லை? அந்த மாதிரி தான் இறங்கி வருகிறான். வருகிற சமயத்தில் ஒரு காட்சியை பார்க்கிறான். அந்த மோசைக்கு என்ன ஆயிற்றோ என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி, கன்றுக்குட்டினால் ஒரு சுரபத்தை உண்டாக்கி அதற்கு நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தவுடனே அவனால் தாங்கிக்க தெரியல. தன் கோபத்தில் அதை போட்டு உடைச்சிட்டான். நான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கோடு பேசுகிற வார்த்தை, சுச்சுவேஷனை பார்த்து நீ கோவப்படாது. நம்மளோடு பேசுகிற வார்த்தை, சூழ்நிலை பார்த்து நீ கோவப்படாது. நீ கோவப்பட்டு என்ன கண்ட? நான் கேட்குற, மோசே நீ கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? தேவன் கைப்பட எழுதின அந்த பலகை நீ உடைச்சிட்டியே. தேவன் கரத்தினாலே உண்டு பண்ணி இழைத்து கொண்டு வந்து தேவன் கரத்தினாலே எழுதினது அல்லவா? நீ அதை உடைக்கலாம். இன்றைக்கு தேவன் கரத்திலிருந்து கொடுத்த எதையும் தொலைச்சிடாது. வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். ஒன்னொன்னு கத்தர் கொடுத்தது, ஒன்னொன்னு கத்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஒன்னொன்னு கத்தர் கொடுத்தது. எதையுமே துச்சமாயின, எல்லாம் காட்ஸ் கிவன். தேவன் கொடுத்ததை எதையுமே தொலைச்சிடாதீங்க. The spirit of the Lord is talking to you. ஆண்டவர் கொடுத்ததை அச்சட்டே எண்ணாதீங்க. இது என்ன பெரியது? உடைச்சிடாதீங்க. கோபத்தால செய்கிற எந்த செய்கையும் அது சரியானது அல்ல. கோபத்தால் செய்கிற எந்த காரியமும் தட்ஸ் நாட் ரைட் ஒன். கோபத்தால் எடுக்கிற எந்த தீர்மானமும் ரைட் கிடையாது. கோபத்தால் பேசுகிற எந்த வார்த்தையும் ரைட் கிடையாது. கோபத்தை அடக்குங்கள். பாலை கடைதல் வெண்ணெய் பிறப்பிக்கும், கோபம் சண்டை பிறப்பிக்கும். முன்கோபி ஒரு மூடன், முன்கோபி மூடன் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு அந்த கோபத்தை கத்தர் முறிப்பார். தேவன் நமக்கு தாழ்மையும் அன்பையும் கொடுப்பார். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். பிறந்தநாள் திருமண காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கட்டும். தேவன் கொடுத்ததை எதையும் துச்சமாய் எண்ணிடாதீங்க. எதையும் போட்டு உடைச்சிடாதீங்க. கோவப்படாதீங்க. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சைலண்டா இருந்து ஜெயிங்க. கர்த்தருங்க கூட. ஏமேன் ஏமேன். பிறந்தநாள் காரணங்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Receive it in Jesus' name. Amen, amen. God bless you.